يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويغبطه به الأولون والآخرون. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒவ்வொற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவினுடைய ஒரு ஆகப்பெரும் கிருபையினால் முஹர்ரம் என்கிற ஹிஜ்ரி 1448 ஆண்டினுடைய முதல் மாதத்தை, புத்தாண்டை அடைந்து அல்லாஹ் அதனுடைய சில ஜும்மாக்களையும் கடக்கச் செய்து இன்னொரு ஜும்மாவை நமக்கு நசீபாக்கி இருக்கிறார். அல்லாஹ் இந்த நாடை கபூல் செய்வானாக. இந்த நாளுக்கான ஹக்கை நிறைவேற்றியவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம் அனைவர்களையும் நம் குடும்பத்தார்களையும் இணைத்து அருள் புரிவானாக. அன்புக்கினியவர்களே, உலகத்தில் ஒரே ஒரு தலை சிறந்த மார்க்கம் மதம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். இதை தாண்டியவை அது மதமாய் கூட கணிக்கத்தக்கப்படாது என்பது குர்ஆனுடைய ஒளி செய்தி. அன்புக்கினியவர்களே, உலகத்தின் தலை சிறந்த ஒரே ஒரு மார்க்கத்தின் பின்பற்றாளர்கள் உலகத்தின் தலை சிறந்த நபர்களாக ஒரு காலங்களில் கருதப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு அதே உலகத்தின் மார்க்கத்தின் நிலை தலைகீழாக மாறி போய்விட்டது. அன்புக்கினியவர்களே, இது நடக்கும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழிக்க முடியாத, மறுக்க முடியாத வாக்குறுதிகளில் ஒன்று. அன்புக்கினியவர்களே, அப்படிப்பட்ட உலகத்தினுடைய தலை சிறந்த சமூகமாய் இருந்த நாம் இன்றைக்கு தலைகீழாய் புரட்டி போடப்பட்டிருக்கிற இச்சூழலில் வாழ்கிறோம். இதிலிருந்து வெளிவருவதற்கு முஹர்ரம் நமக்குள் விதைக்க வேண்டிய சில முக்கியமான பண்பரன்கள். அன்புக்கினியவர்களே, அதன் வரிசையில் உலமாக்கள் எழுதுவார்கள், இந்த சமூகத்தினுடைய கடைசி பாதை வீழ்ச்சிகளில் செல்லும். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். ஹதீஸ்கள்ல நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அன்புக்கினியவர்களே, அலட்சியம்தான் காரணம். இந்த சமூகம் எல்லாவற்றிலும் அலட்சியம் காட்டும், எல்லா நிலைகளிலும் அலட்சியம் காட்டும். இதுதான் அதுதான் என்றல்ல, மார்க்கம் சம்பந்தப்பட்ட இன்னும் உலகம் சம்பந்தப்பட்ட எல்லா நிலைகளிலும் இச்சமூகம் அலட்சியம் காட்டும். இந்த அலட்சியம்தான் சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணம் என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் தருவார்கள். அன்புக்கினியவர்களே, அந்த வகையிலே நாம்
புது வருடத்தை மிக துடிப்போடு அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த வருடத்தை நமக்கானதாக கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, இந்த வருடத்தில் காலடித்து வைக்கிற ஒவ்வொரு முஃமினுக்குமான மிக முக்கியமான செய்தி அலட்சியம் களைதல். இந்த அலட்சியம் 5 இடங்கள்ல களையணும். அதை விவரிப்பதே தலைப்பின் நோக்கம். அன்புக்கினியவர்களே, முதலாவது தெளிவான முறையில தெரியணும், 5 இடங்களில் நாம் அலட்சியங்களை களையணும். கலைந்தால் இந்த சமூகத்தினுடைய தலையெழுத்து மீண்டும் சீரமைக்கப்படும் என்பது வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள், உலமா பெருமக்கள் போன்ற சமூகத்தின் மேல்மட்டத்திற்குறித்தான பல்வேறு நபர்களினுடைய கருத்து கணிப்போம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, அதுல முதல்ல 2 இடம் நம்ம படைத்து பரிபாலிக்குகிற ரப்பிடத்தில் அலட்சியம் களையணும். அடுத்த 3 இடம், முதலிடம் ஹாலிக்குக்கானது, அடுத்த 3 இடம் மஹ்லூக்குக்கானது. நமக்கு மத்தியில் சில இடங்களில் அலட்சியங்கள் களையப்பட வேண்டும். அதுல முதலாவது, அன்புக்கினியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே களைய வேண்டிய அலட்சியத்தில் முதலாவது இடம் ஷுக்ர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துமை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பதை நாம் நாட்களில், வருங்காலங்களில் களைய வேண்டும். அன்புக்கினியவர்களே, எல்லா இடங்களிலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஈமானுக்கான மிக முக்கியமான பண்பு நன்றி செலுத்துதல். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பள்ளிவாசல்ல இதற்கு நான் நீண்ட நிறைய வரலாறுகள், ஊமைகள் சொல்லவில்லை. அன்புக்கினியவர்களே, நம்ம பள்ளிவாசல்ல நிம்மதியா உட்கார்ந்துருக்கிறோம், தொழுகுவோம், எந்திரிச்சு வீட்டுக்கு போவோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கான உணவுகள் அல்லாஹுவால் இன்றைக்கு அருளப்பட்டவை, ரிஸ்குகள் தயாராக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் சாப்பிடுவோம், அல்லாஹ் நமக்கு நசீபை தரணும். அன்புக்கினியவர்களே, நிம்மதியாக அமர்ந்திருக்கிறோம். ஆனா இந்த சூழல்களிலும் பல பேர் நம்மை சார்ந்தவர்கள் எத்தனையோ சொல்ல இயலாத துன்பங்களில் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? நம் அல்லாதவர்களில் நம்மை சார்ந்த பல பேரினுடைய நிலைகள். இன்னைக்கு கூட ஒரு அம்மா 2 குழந்தை, ஒரு குழந்தை கை குழந்தை, பால் குடி காலங்கள் கடக்காத கை குழந்தை, இன்னொரு புள்ள அதுல இருந்து ஒரு 2 வருஷம் மூத்த புள்ள. அதுல மூத்த பிள்ளைக்கும் கேன்சர், கையில் வச்சிருக்கிற குழந்தைக்கும் கேன்சர். 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுடைய உயிர் பிழைக்குமா என்று வாசல்ல நின்று கதறுகிற தாய் நம்மை போன்ற தமிழகத்தில் நம் இஸ்லாமிய சொந்தங்களில் உண்டு. அவருடைய தந்தையின் நிலை என்ன தெரியுமா? அவர் ஒரு ஆலிம். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும், ஒவ்வொரு நிர்வாகிகளிடத்திலும், ஒவ்வொரு தலங்களிலும் கையேந்தி என் பிள்ளைங்களை காப்பாற்ற கொஞ்சம் உதவி செய்யுங்க, என் பிள்ளைங்களுக்கு காசு தேவைப்படுகிறது, உயிர் வாழ, உயிர் துடிக்க. முதல் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு மூச்சு காற்றுக்கு இவ்வளவு தர வேண்டும், ஆக்சிஜனுக்கு இவ்வளவு தர வேண்டும், சீரியஸான நிலையில என் புள்ள இருக்குது என்று ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் என் பிள்ளைங்களை காப்பாத்துங்கன்னு கதறுகிற ஒரு தந்தையின் குரல் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கும் போது அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சில பேருக்கு நாம் இகாமத் சொன்னால் நிற்போம், நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறோம், நின்று தொழுகிறோம். ஆனால் சில பேருக்கு நிற்க முடியாது, கால்ல பிரச்சனை. சில பேருக்கு நடக்க முடியாது, சில பேருக்கு விரும்பிய உணவுகள் சாப்பிட முடியாது. நேற்று முந்தைய தினம் 2 நாளைக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு ஒரு அழகான பையன், வயசு 13 தான், அவ்வளவு அழகான பையன், எல்லாத்துலயும் டாப், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், ஓதுறதுல ஃபர்ஸ்ட், அருமையா ஓதுறான், எல்லா கிராத்து வளங்களும் இருக்கிறது. ஆனா அவனுக்கு கிட்னில பிரச்சனை. இந்தந்த சாப்பாடை இந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும், இவ்வளவுதான் சாப்பிட முடியும், விரும்பியதை சாப்பிட முடியாது. அவனுடைய காலக்கெடு நிர்ணயிக்கிறார்கள், இத்தனை நாள் தான் புள்ள இருப்பான், இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கண்டா. அன்பானவர்களை, இதற்கு மத்தியில் விரும்பியதை சாப்பிட்டு சென்ற இடங்களுக்கெல்லாம் போகிற நடைக்கு, அமர்வதற்கு, பேசுவதற்கு, சிந்திப்பதற்கு எல்லா வளங்களும் நிரப்பமாக தந்திருக்கிற ரப்பை நம்ம எவ்வளவு புகழணும் யோசிங்க. ஒவ்வொரு சஜிதாவிலும் இன்றைக்கு பல பேருடைய சஜிதாவினுடைய நெற்றி பூமியில படாது. உலகத்திலேயே சிறந்த அமல் அல்லாஹ் சொல்றது, நெத்தியை கொண்டு போய் ரப்பே நீந்தான் இறைவன் என்ற அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி பூமியில வைக்கிறது. ஆனால் பல பேருக்கு, வயதானவர்களுக்கு அது சாத்தியமில்லை. உலகத்துல சிறந்த அமல் எந்த அளவுக்கு ஒரு அடியான் காலை அல்லாஹுக்கு முன்னால் சஜிதா செய்கிற போது இப்படி அல்லாஹ் பேசுகிறான், என் பாதங்களுக்கு நடுவில் அவன் தலை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அன்பானவர்களே, அப்ப யோசித்து பாருங்கள், அல்லாஹ் கிட்ட எவ்வளவு நெருக்கமாக கொண்டு போகிற அமல். இந்த ஆரோக்கியம் இல்லாட்டி, இந்த பொருளாதார வரம் இல்லாட்டி நம்முடைய நிலைகள் என்னவா இருக்கும்?
அல்லாஹு தஆலா நம்மை நீட்டி நிரப்புகிறான். மீண்டும் ஒரு வருடத்தை தந்திருக்கிறான். இன்னும் யோசியுங்கள் அன்பானவர்களே, போன முஹர்ரம் 47 இருந்தவங்க இந்த முஹர்ரம் 48 இல்லை, 48 இல்லை, அடுத்த 49 வரும். பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் யார் இருப்போம் என்பது உறுதி இல்லை. எனவேதான் முதல் செய்தி, தந்தமைக்கு அல்லாஹுக்கு புகழ், அல்லாஹுக்கு புகழ். அப்படி புகழ்கிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹு தஆலா நம்மை வளர்க்கிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், என்கிட்ட வந்து ரப்பே என்னை நடக்க வைத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஜும்மா பல பேருக்கு கிடைக்கல, வாய்ப்பே இல்லை. பல பேர் வேலைகளில், அலுவல்களில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் இருக்கிற போது உன் சார்ந்த சில தகவல்களை கேட்க கொண்டு வந்து பள்ளிவாசல்ல முதல்ல தள்ளி கொண்டு வந்து உட்கார வச்சதற்கு அல்ஹம்துலில்லாஹ். நல்ல உணவுகளை சாப்பிட்ட உணவு செரிக்க அல்ஹம்துலில்லாஹ். நடக்க, பேச, பழக, சிந்திக்க, வியாபாரம், அடுத்த நாள், அடுத்த நேரம், எனக்கென்று தோய்கிற போது எனக்கான குழந்தைகள், குடும்பங்கள், உறவுகள், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி கடக்கிற போது அன்பானவர்களே, இந்த நிரந்தர சுகத்தை அல்லாஹ் காலம் உள்ள வரைக்கும் நீட்டி வைப்பார். அல்லாஹ் நசீபாக்கட்டும். அன்புக்கினியவர்களே, முதல்ல மனம் திறந்து இன்னைக்கு உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட ஒரு 2 சொட்டு தண்ணீர், அல்லாஹ் இத்தனை நாட்கள் கடந்து வந்திருக்கிறேன், யாருக்கிட்டையும் கையேந்தி நின்றதில்லை, எனக்கு இது வேணும்னு. இன்னைக்கு பள்ளிவாசல் வாசல்கள்ல பாருங்க, எத்தனையோ தேவையுடையவர்கள் பாருங்கள். அன்பானவர்களே, தன் தகுதிய எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வச்சிருக்கிறான்னா, இத்தனை நாட்களாக கம்பீரமாக சமூகத்திற்கு வழிகாட்டிய ஒருவர் இன்னைக்கு தன் தகுதியை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு வீட்டு வாசல்ல ஏறக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நிரம்ப இழுத்தா போதும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறிடும், இல்லையா? அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் தந்திருக்கிறான் ஆரோக்கியத்தை, அல்லாஹ் தந்திருக்கிறான் மரியாதையை, அல்லாஹ் தந்திருக்கிறான் வளத்தை. இதை யாரால் மட்டும்தான் தர முடியும்? அவனால் மட்டும்தான். எனவே மனம் நிறைந்து, உள்ளம் குளிர்ந்து, கண் கலங்கி அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு ஹம்து என்ன செய்யும்? அஸீதன்னகும், உங்கள்கிட்ட கொடுத்த வளத்தை நான் நிரப்பமாக தருவேன். இது முதல் செய்தி. அன்பானவர்களே, முதல்ல ஒவ்வொரு நாளின் பகலும் இரவும் நமக்கான மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? அன்பானவர்களே, அல்லாஹ்வை புகழணும். அதனாலதான் பெருமானார் தண்ணி குடிச்சா அல்ஹம்துலில்லாஹ், நடந்த அல்ஹம்துலில்லாஹ், தூங்குனா அல்ஹம்துலில்லாஹ், பாத்ரூம் சுயதேவிகள் போயிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ், உள்ள போனது வெளியே வராட்டி பிரச்சனை. அன்பானவர்களே, பாருங்கள் எவ்வளவு நேரங்கள் அல்லாஹ் நம்மை எப்படி உற்று கவனித்து நமக்கானதையெல்லாம் திட்டமிட்டு செயலாக்கி கொண்டிருக்கிறார். எனவே மனம் நிறைந்த அல்ஹம்துலில்லாஹ், இது முதல் சொல். இந்த முஹர்ரத்திலிருந்து நமக்கான அலட்சியம் களைவதின் முதல் பண்பு அல்லாஹ்விடத்தில் ஷுக்ர், அவனை புகழணும். அந்த புகழ்வதின் ஒரு வடிவம் தான் தொழுகை, அதனுடைய ஒரு வடிவம் தான் நோன்பு, அதனுடைய ஒரு வடிவம் தான் ஜகாத், ஹஜ், இது போன்றவைகள் எல்லாம். முதல்ல மனசு நிறைஞ்சு புகழணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, உலமாக்கள் எழுதுவார்கள், நான் உங்களுக்கு முன்னால் குறிப்பிட்டிருக்கிறேன், சமூகம் வளர்ச்சி பாதையில போகணும்னா, முதல்ல வீழ்ந்த சமூகம் உயிர்ப்பிக்கணும்னா அதற்கு மிக முக்கியமான முதல் படித்தரம் என்ன? உலமாக்கள் எழுதுவார்கள், லக்கத் அன்அமல்லாஹு அலைக்கும் வலம் தஷ்குரு, அல்லாஹ் உங்களுக்கு கொட்டி நிறைய ஞாபகத்தை கொடுத்து விட்டான், நீங்க நன்றி செலுத்தினால் மட்டும் போதும், அல்லாஹ் அதை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். இனிமேல் வானத்தை பிளந்து எல்லாம் உள்ளுக்குள்ள வரணுங்கிறது இல்ல, அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தேவையான எல்லா வளங்களையும் கொட்டி தந்து விட்டான். அவை தடைப்பட்டு நிற்கிறது எங்களுடைய அலட்சியத்தால். எனவே புகழுங்கள், வாய் திறந்து மனம் கமழ்ந்து புகழுங்கள். அல்லாஹ் நமக்கான நசீபுகளை விசாலமாக்கட்டும், அல்லாஹ் நம்மை கபூல் செய்யட்டும். முஹர்ரத்திற்கான முதல் செய்தி, இனிமேல் வருகிற ஒரு வருடம் முழுக்க என் செயல் முழுக்க என் ரப்பை புகழ்வதாக அமையும். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. 2வது செய்தி என்ன தெரியுமா அன்பானவர்களே? 2வது, செய்கிற அமல்களில் அலட்சியம் களைதல். செய்கிற அமல்ல களையம், அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, நாம் நன்மையை செய்தாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி, எல்லாத்திலையுமே அலட்சியம் தான். தக்பீர் கட்டி தொழுவது முதல், என்ன வார்த்தை பேசுறோம்ங்கிறது வரை, எதை சம்பாதிக்கிறோம் என்பது முதல், எதை ஹராமா ஹலாலா சாப்பிடுகிறோம் என்பது வரை, எல்லாவற்றிலும் அலட்சியம். இந்த அலட்சியம், செயல்களில் அலட்சியம் களைதல், நன்மையான செயல்கள்ல கவனமான முறையில அல்லாஹுக்காக நிறைவேற்றுதல், தீமையான செயல்களினுடைய பாதிப்புகள் தெரிந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுதல், இந்த 2ம் மிக முக்கியமானது. இது அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டியது. அன்பானவர்களே, எந்த செயல் நம்மளை எப்படி கொண்டு போகுங்கிறது தெரியாது, எந்த செயல் அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி கொண்டு போகும் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராகி நஅலி.
சொர்க்கம் உங்களின் ஒரு நபருக்கு அவர் செருப்பு வாரை விட மிக நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் படைக்கும் போதே அப்படி படைச்சிட்டான் அவங்களை, முஃமின்களாக சலாமத்தாக படைச்சிட்டான். எப்படின்னா அல்லாஹ் இப்படி, அல்லாஹ்வின் தூதர் பேசுவார்கள், அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராகி நஅலின், நீங்கள் அணிந்திருக்கும் செருப்பு வாரை விட சொர்க்கம் நெருக்கமாக இருக்கிறது. வன்னாரு கதாலிக், நரகமும் அப்படித்தான். என்ன பொருள்? எந்த செயல் நீங்கள் அல்லாஹுக்காக செய்கிறீர்களோ அந்த செயல் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். எந்த செயல் உங்கள் மனோ இச்சைக்கு அடிமைத்துவத்தோடு செய்கிறீர்களோ அந்த செயல் உங்களை கொண்டு போய் நரகத்தில் நிறுத்திவிடும். எனவே உங்களுடைய அமல்களில் கவனம், அமல்கள்ல கவனம். எதை செய்யறோம்? நன்மைகளிலும் கவனம். அதைவிட மிக முக்கியமான கவனம் பாவங்களில், பாவங்கள்ல கவனம். அன்புக்கினியவர்களே, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உஸ்தாத் எங்களுக்கு சொன்ன வரலாறு இது. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரண படுக்கையில இருக்கிற போது, தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் இருக்கிற போது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னார்கள், உதுகுரு சாஹிபர் ரகீஃப், அந்த ரொட்டி மாவை கையில் வைத்திருப்பவரை நினைவு கூறுங்கள். உதுகுரு சாஹிபர் ரகீஃப், அந்த ரொட்டி துண்டை கையில் வைத்திருப்பவரை நினைவு கூறுங்கள். அப்படி 3 தடவை சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு புரியல. கடைசி நிலைமையில் அபூ மூஸா அஷ்அரி ஏன் இப்படி சொல்கிறார்கள்? அவங்க கிட்ட போய் குழந்தைங்க கேட்டாங்களாம், ரொட்டி துண்டை கையில் வைத்திருக்கும் நபரை என்று சொல்கிறீரே, என்ன காரணம்? அப்போ அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு கடைசி நேரத்தில் செஞ்ச மிக முக்கியமான அற்புதமான வரலாற்று உபதேசம் என்ன தெரியுமா? சொன்னாங்களோ, முன்றைய காலத்தில் ஒரு நபர் மிகப்பெரிய ஆபித், அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே தான் எப்பயுமே இருப்பாராம், வெளியே வரமாட்டாராம். 70 வருடங்கள் அமல் செய்தார். 70 வருடங்கள் வீட்டில இருந்து வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே மட்டும்தான் வெளியே வருவார். அதுவும் வெளியே வந்துட்டு இப்படி ரிவாயத்துல வருது, சூரியன் உச்சி சாய்வதற்குள் திரும்பி போயிடுவார். ஏன்னா வெளிச்சமாக இருக்கிற போதுதான் வெளியே இருப்பார், இருட்டான எல்லா நேரங்களிலும் வீட்டுக்குள்ளதான் இருப்பார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆவி 70 வருஷம் இப்படி ஒரு நாள் வெளியே வருகிற போது அந்த கடை வீதியில ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை பார்க்கிறாரு, கவர்ச்சியில மயங்கி அந்த பெண்ணோடு போயிடுறாரு. எப்பயுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போறவரு அன்னைக்கு அந்த பெண்ணோடு, அவளோடு பேசி அவளோடு பழகி, அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை, உலகத்துல இந்த ஊர்லயே ரொம்ப தலை சிறந்த ஆள்னு சொல்லக்கூடியவர் நம்மள்ட்ட வந்து பேசுறாரு அப்படின்னு அந்த பெண்ணும் அவர் கூட சேர்ந்து 2 பேரும் அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போறாரு, தப்பான தொடர்பு 7 நாட்கள். 7 நாட்கள் இந்த கண்ணை மறைக்கிற ஆசை நீண்டு கொண்டே இருந்துச்சு. 7 நாட்கள். 7 நாட்களுக்கு பின்னாடி அதே ஞாயிற்றுக்கிழமை மனசுல தோணுச்சு, ஆகா நம்ம எவ்வளவு பெரிய மக்காமுல அல்லாஹ்கிட்ட இருந்தோம், அல்லாஹ்ட்ட எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தோம், இரவெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டிருந்தோமே, இப்ப போய் இப்படி தரம் கெட்ட செயலை செஞ்சுட்டோமே, நம்முடைய நப்சுக்கு இப்படி அடிமையாகி விட்டோமே. அழுதுட்டு அந்த பெண் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வீட்டுல இருந்து இரவோடு இரவு புறப்பட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே புறப்பட்டு வீதியில நடந்து நடந்து அழுகிறாராம். எப்படி அழுகிறாருன்னா, ஒரு 8 எடுத்து வைப்பாராம். அழுகை தாங்க முடியாமல் ஒரு 8 கீழே உட்கார்ந்துருவார். எந்திரிச்சு 2 ரக்காத் அல்லாஹ்ட்ட தௌபா நஃபில் தொழுவாராம். தொழுதுட்டு அடுத்த 8 எடுத்து வைப்பார். அழுகை தாங்க முடியாமல் மீண்டும் மண்ணில் சரிந்து விட்டு அங்க 2 ரக்காத் திருப்பி தொழுவார். இப்படியே இரவெல்லாம் நடந்து போகிறார். இரவெல்லாம் நடந்து எங்க போறோம், என்ன செய்யறோம் எதுவுமே தெரியல. நடந்து 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 ஒரு குறிப்பிட்ட தூரமான தொலைவுக்கு போனதற்கு பின்னாடி கடுமையான பசி, தாகம், கடுமையான பசி. எவ்வளவு தூரம் நடந்தோம், எங்க வந்திருக்கிறோம் எதுவுமே தெரியல. தூரத்துல பார்த்தா நெருப்பு மூட்டப்பட்டு ஒரு சில நபர்கள் அந்த நெருப்பை சுற்றி அமர்ந்து இருக்கிறார். இவர் அவங்க கிட்ட ஏதாவது கேட்போமே அழுதுகிட்டே போய் அவங்க கிட்ட பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாராம். உட்கார்ந்து அவங்கள்ட்ட கேட்டாராம், இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தோடு பசியோடு வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? உட்கார்ந்து இருந்தவங்க 12 ஏழைகள், 12 ஏழைகள், யாசகர்கள், அந்த ஊரினுடைய யாசகர்கள். அவர் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களா, இல்ல நாங்களே ஏழைகள், எங்களுக்கே யாராவது ஒருத்தர் உணவு தரணும், அப்பதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இதை சொல்லி அதை கேட்ட உடனே அந்த ஆபித் அழுக ஆரம்பிச்சார். அல்லாஹ் என்னை எவ்வளவு அந்தஸ்துல உட்கார்ந்துருந்தா, என்னை பார்க்க என் வீட்டு வாசல்களில் எனக்கான அன்பளிப்பு தர எத்தனையோ பேரை நிட்டு வச்சிருப்பான், எத்தனையோ பேர் கால் கடுக்க நிற்பார்கள், என் துவா வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும் என்று. ஆனா ஒரே ஒரு வாரத்தில் என் நிலைமை எப்படி மாறிடுச்சு? யாசகம் கேட்கும் நபர்களிடத்தில் எனக்கு ஏதாவது தாங்கங்கிற நிலைமைக்கு என்னுடைய அமல் என்னை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஒரே ஒரு பாவம் தான், 70 வருடங்களுடைய நன்மை என்னாச்சுன்னு தெரியல. கவலையோடு அழுதுகிட்டே கடுமையான பசியில சுருண்டு படுத்துட்டார். அந்த நேரத்துல ஒரு நபர் 12 ரொட்டிகள் கொண்டு வந்தார்.
அவருடைய வழக்கம் என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு டெய்லி இரவுல உணவளிப்பது. இந்த இடத்துலதான் உணவு தருவாரு. அவர்கிட்ட உணவு வாங்குறதுக்கு தான் இந்த 12 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்து ரொட்டிகள் தர தர முதல்ல இவர் படுத்திருக்கிறாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப இரக்கமான சூழ்நிலை. அவரை எழுப்பி, இந்தாப்பா நீ ஒண்ணு சாப்பிடுன்னு கையில கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பங்கு வைக்கிறார். பங்கு வச்சுட்டு திரும்பி போறாரு. அங்கிருந்து ஒரு நபர் கேட்டாராம், எனக்கு இன்னும் வரல. எப்பயுமே இங்க 12 பேருக்கு இரவுல உணவு தருவீங்க, அதுல 11 பேருக்கு தான் உணவு வந்திருக்கு, எனக்கு வரல. அவரு படுத்திருக்கிற அந்த நபரை பார்க்கிறார், அந்த ஆபித பார்க்கிறார். அவர் கையில ரொட்டி வச்சுட்டு எந்திரிக்க முடியாம அப்படியே பார்த்தார். இது உங்களுக்கான உணவா? இதை நான் சாப்பிட்டா என்னாவும் கடுமையான பசியோடு தான் இருக்கிறேன், எனக்கும் ரொம்ப பசி தான். ஆனா இது அசல்ல உங்களுக்கான உணவு, நீங்க டெய்லி வந்து சாப்பிடுற இடம். எனவே நான் பசியை பொறுத்து கொள்கிறேன், என் பாவத்திற்கான விளைவாக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க சாப்பிடுங்கன்னு கையில கொடுத்துட்டு திரும்பி அழுதுகிட்டே படுத்திருக்கிறார். மறுநாள் காலையில பாக்குறாங்க, அவர் அந்த இடத்துல வஃபாத் ஆயிட்டார். இவரை கொண்டு போய் அல்லாஹுக்கு முன்னால் நிக்க வைத்தார்களாம். இதுவெல்லாம் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்க குடும்பத்தார்களுக்கு சொன்னது. அல்லாஹ்ட்ட கொண்டு போய் நிக்க வச்சாங்களாம். அல்லாஹ் சொன்னானா, உன்னுடைய வினாக்கான கேள்வி பட்டியல்கள் எல்லாம் தயாராயிடுச்சு. நீ செய்த அமல்கள் பால் 70 வருஷத்திற்கான அமல்கள். நீ தவறான தொடர்போடு அந்த பெண்மணியோடு இருந்த 7 நாட்கள் உன் 70 வருஷத்துடைய அமல் அழிச்சிருச்சு. உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவர் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டார். அடுத்து அல்லாஹ் சொன்னானா, இது எல்லாத்தையும் தாண்டி நீ தௌபா செய்யணும்னு வந்து பசிக்க கடுமையான பசியில படுத்திருக்கும் போது, இது உனக்கு வர வேண்டியதல்ல, இது இன்னொருவருக்கு போக வேண்டியது என்று நீ கொடுத்துல, நீ வாங்கி கொடுத்தாய் அல்லவா, இதை நான் சதக்காவாக கபூல் செய்கிறேன். இந்த ஒரு சதக்கா உன் 70 வருடங்களை அழித்த 7 நாட்களின் பாவங்களை அழிச்சிருச்சு, நீ சொர்க்கவாசின்னு சொன்னான். நீ சொர்க்கவாசி. 7 நாட்கள் 70 அழித்தது. இந்த ஒரு சதக்கா அந்த 70 அழித்த 7 அழித்தது. இதை சொல்லிட்டு அபூ மூஸா சொன்னாங்களா, இந்த மாதிரி ஒரு நபராக அல்லாஹுக்கு முன்னால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். தன் வாழ்க்கையவே அல்லாஹுக்காக அர்ப்பணித்த நபர்களின் கடைசி நேரம் இந்த மாதிரி ஒரு நன்மை அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருச்சுன்னா போதும், நான் கபூலியத், நான் அல்லாஹ்வை சந்திப்பேன் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புக்கினியவர்களே, என்ன செய்தி தெரியுமா? இங்க நீங்க யோசிங்க, எந்த நிலைமை, எந்த அமல் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்று தெரியாது. எந்த அமல், எந்த சஜிதா, எந்த தஸ்பீஹ் நம்மை சொர்க்கம் வாசல் வரைக்கும் தள்ளும் தெரியாது. எந்த பாவம், எந்த நோவினை குறித்தான ஒரு சொல் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் தள்ளும் என்று தெரியாது. ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் தஆலா நாளைக்கு யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறானோ, நம்ம லிஸ்ட்ல ஒரு பாவம் இருந்தாலும் நரகத்திற்கு போகாம சொர்க்கத்துக்கு வர முடியாது. லிஸ்ட்ல ஒரே ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தாலும் நரகத்திற்கு போகாம சொர்க்கத்துக்கு வர முடியாது. அல்லாஹ் அப்படி எல்லாத்தையும் மன்னிச்சா நரகத்தில் இல்லாமல் சொர்க்கம். ஆனா மன்னிக்காம ஒரே ஒரு பாவம் மிச்சம் இருந்தாலும் நரகத்திற்கு போய்விட்டு தான் சொர்க்கம். நரகம் எப்படிப்பட்டது அன்பானவர்களை விவரிக்க முடியாது. அதெல்லாம் நம்மால கண் கொண்டு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு கொடூரமான நரகம் அது. அன்புக்கினியவர்களே, எனவே உங்கள் பாவங்களில் மிக முக்கியமான கவனம் தேவை. எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், எத்தனை நல்லவர்கள் செய்திருப்போம், அதை எந்த கவனத்தோடு செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் யோசியுங்கள். அதிலும் குறிப்பாக பாவமான விஷயங்கள்ல கவனம். அன்பானவர்களே, உலகத்துல பாவம் வெளிப்படுறதுக்கான நிலைமைகள் மொத்தம் 2 தான். 2 நாள் தான் ஒரு மனுஷன்ட்ட இருந்து பாவம் வெளிப்படுது. முதலாவது என்ன தெரியுமா அன்பானவர்களே? ஆணவத்தால் பாவம் வெளிப்படும். ஆணவத்தால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தான் என்கிற ஆணவத்தால் பாவம் வெளிப்படும். ஆணவத்தால் வருகிற பாவம் ஆபத்து, இது ஹலாக் என்று உலமாக்கள் எழுதுவார்கள். இது அழிச்சிடும். இதுதான் ஷைத்தான் செஞ்சது. சஜிதா செய் என்று சொன்ன போது, நான் அவனை விட சிறந்தவன், அன கைரும் மின்ஹு, அவனை விட நான் சிறந்தவன். இது ஆணவத்தால் வெளிப்பட்ட பாவம், ஷைத்தானை அழித்தது. அடுத்தது ஆசையால் வெளிப்பட்ட பாவம். இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது. ஒண்ணும் இல்லை, என்ன ஆசை? சொர்க்கத்தின் கனியை சாப்பிட்டு ரப்போடு இனிமேல் சொர்க்கத்திலேயே இருக்கணும், இதுதான் ஆசை. இந்த ஆசை கண்ணை மறைத்ததால் செய்தது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆசையால் விளைந்த பாவம் ரஹ்மத்துங்கிற அல்லாஹ். ஏன் தெரியுமா? உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவனாய் அல்லாஹ் படைத்தான். அந்த பாவம் ஆசையால் இருந்தால், தெரியாம செஞ்சிட்ட ரப்பே என்று இருந்தால், அல்லாஹ்வுக்காக தவறான செயல்களை தெரியாமல் செய்துவிட்டால், அந்த பாவங்கள் ஆசை. ஆசையான பாவங்கள் ரஹ்மத்து, ஆசையான பாவம் தௌபாவின் பக்கம் கூட்டிட்டு போகும். ஆனால் ஆணவத்தால் வந்த பாவம், அதிகாரத்தால் வந்த பாவம், இது தௌபாவின் பக்கம் கூட்டிட்டு போகாது, இது அழிவு என்று உலமாக்கள் எழுதுவார்கள். அன்பானவர்களே, 2வது மிக முக்கியமான செய்தி என்னன்னா, செய்கிற அமல்கள்ல கவனம். தொழுகையிலிருந்து நோன்புல இருந்து எல்லாத்திலையும் கவனம்.
மூணாவது நமக்கான செய்தி அன்பானவர்களை, அடுத்து வர்ற 3 இது அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்டது. அடுத்து வரப்போகிற 3 நம்மோடு சம்பந்தப்பட்டது, மஹ்லூக்கோடு சம்பந்தப்பட்டது. முதலாவது என்ன தெரியுமா? அல் இஜ்திஹாது லித்தீன், மார்க்கத்திற்காக முயற்சி செய்வது. நம்ம உலகத்திற்காக உழைச்சிட்டோம், 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் உழைச்சிட்டோம். உலகம் தந்திருக்கும், சில பேருக்கு தந்திருக்காது. இது அல்லாஹ்வினுடைய ஃபார்முலா, அதை யாராலையும் மாற்ற முடியாது. சில பேர் உழைப்பான், அவனுக்கு கிடைக்காது. சில பேர் உழைப்பான், அவனுக்கு கிடைக்கும். சில பேர் உழைக்கவே மாட்டான், அவனுக்கு கிடைக்கும். இது உலகத்துல நிலையற்ற ஃபார்முலா. மறுமையில் அப்படி கிடைக்காது. மறுமையில் உழைத்தால் தான் கிடைக்கும். உலகத்தில் அல்லாஹுக்காக உழைத்திருந்தால் மட்டும்தான் மறுமை. ஆனா உலகத்துல அல்லாஹ் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறது இல்லை. அப்படி இருந்தால் பெருமானார் விளக்குவார்கள், காபிர்களுக்கு ஒரு முடக்கு தண்ணி கூட அல்லாஹ் தந்திருக்க மாட்டான். காபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணி கூட தந்திருக்க மாட்டான். இன்னைக்கு தருகிறான். ஏன்னா உலகம் அன்பேலன்ஸ், அது இப்படித்தான் என்று சரியான கோட் அல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அதனுடைய ஃபார்முலாவை அப்படி மாற்றி வச்சுட்டான். ஆனால் மறுமை அப்படி கிடையாது. அன்பானவர்களே, இஜ்திஹாது ஃபித்ரி, இந்த உலகத்துல மறுமைக்காக, மார்க்கத்திற்காக கஷ்டப்படணும். பட்டால் அல்லாஹ் என்ன தருகிறான்? உலகத்தையும் வசமாக்குறான், மறுமையும் செழிப்பாக்குறான். ரொம்ப நீண்ட நிறைய சம்பவங்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பெருமானார் ஜுஹஃபாவை தாண்டி கவலையோடு மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். யமனுடைய ஆரம்ப பகுதியை அங்கிருந்து தாண்டி மதீனாவுக்கு புறப்பட்டு வரும்போது பின்னாடி ஒரு குதிரை வீரர் யா முஹம்மத் கத்திக்கிட்டே வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பயம், பெருமானாரை பிடிக்க வந்துட்டாங்களோ. ஏன்னா அன்னைக்கு அபூபக்கரையும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் 2 பேரையும் பிடிச்சா ஒரு தலைக்கு 100 செவத்த ஒட்டகங்கள். 100 செவத்த ஒட்டகம் அப்படின்னா நம்ம காலத்துல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு ஒட்டகத்துக்கு சமம். அப்போ 100 காருக்கு சமம். ஒரு தலை பிடிச்சா, 2 தலையும் பிடிச்சா 200 ஒட்டகங்கள், செவத்த நிற ஒட்டகங்கள். அப்படி பார்த்தா ஹிஜாஸ்லயே மிகப்பெரிய பணக்காரர் அவ தான் இருப்பார், அரபுலகத்திலேயே. அவ்வளவு பெரிய செல்வம் தருகிறோம் என்று சொல்லி 2 பேரையும் பிடிக்க சொன்னாங்க. அதுல ஒரு குதிரை வீரர் வருகிறார் பின்னாடி, சுராகா பின் மாலிக். மக்காவிலிருந்து எப்படியோ பிடிச்சு அறிஞ்சு பெருமானார் இந்த பக்கம் தான் போயிருக்கிறாங்க, கிட்ட வந்துட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொன்னாங்க, யா அர்தி ஹுதீஹி, பூமியே அவரை பிடி அப்படின்றாங்க. உடனே குதிரை பிடிக்கிறது, குதிரை பூமிக்குள்ள போகுது. சுராக்கா கத்துறாரு. இதுவரைக்கும் முஹம்மது நில்லு, உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னவரு அதே வாய் மாற்றி கத்துகிறது, முஹம்மது என்ன காப்பாத்துன்னு கத்துது, என்ன காப்பாத்துன்னு கத்துது. உள்ளே குதிரை பாதி உள்ளே புதைந்து விட்டது. சுராக்காவினுடைய கால் முழுக்க உள்ளே மறைகிறது. அவர் கத்துனாரு, இந்த ஒரு தடவை என்ன விட்டுருங்க, இனிமேல் உங்களின் பக்கமே வரமாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அர்தி உத்ருகி, அவரை விட்டுரு அப்படின்றாங்க. உடனே பூமி விட்டது. சுராக்கா வெளியே வந்துட்டாரு. நான் நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றேன். வந்து சுராக்கா சொன்னாரு, நீங்கள் உண்மையான தூதர் என்று நான் நம்புகிறேன். நீங்க இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கமா போங்க. அவர் தான் கிராமத்தின் பக்கம் திருப்புகிறார். ஏன்னா உங்களை தேடி ஒரு படை வேற வழியா வந்துகிட்டு இருக்குது. நீங்க இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கமா போங்க. போனவர் தான் உம்மு மஹ்மதை சந்திக்கிறார். அதுதான் மிக நீண்ட ஹதீஸினுடைய ரிவாயத். அது அன்பானவர்களே, அந்த கிராமத்தின் பக்கம் ஆளை திருப்பி விட்டது யாருன்னா பிடிக்க வந்த சுராக்கா. திருப்பிட்டு சொல்றாரு, நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன், நீங்க போங்க. யாராவது உங்களை தேடி வந்தால் நீங்க இங்கிட்டு போகல, இந்த பக்கம் தான் போயிருக்கீங்க, நான் உங்களை திசை திருப்பி விடுகிறேன். நீங்க நிம்மதிய மதீனாவுக்கு போயிருங்க, நிம்மதிய மதீனாவுக்கு போயிருங்க. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். இதற்கு கீழே தாரீഖினுடைய ஆசிரியர்கள் எழுதுவார்கள், என்ன தெரியுமா? இதே பூமி தான் மக்காவிலும், இதே ரசூல் தான் மக்காவிலும். ஆனா மக்காவில யாரும் குதீஹின்னு சொல்லி இருந்தா முழுசா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள எழுத்துருக்கும், பிரச்சனையே இல்லை, உட்கார்ந்த இடத்துலயே சாதிச்சிருக்கலாம். ஆனா பெருமானார் இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிறார்கள், சில விஷயங்களை மார்க்கத்திற்காக விடணும், கடக்கணும், ஜெயிக்கணும். பிறகுதான் அல்லாஹ்வினுடைய உதவி வரும். நான் தூதராக இருந்தாலும் சரி, நான் மக்காவை விட்டுட்டு கண்கலங்கி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வருகிறேன். மக்காவை பிடனி திரும்பாமல் பார்த்து கொண்டே தான் வந்தேன். அவ்வளவு பிரியமான பூமி தான். எல்லாவற்றையும் விட்டேன். ஏன் தெரியுமா? என் சமூகத்திற்கான பாடம் பின்னால் உங்களுக்கு சோதனைகள் வரும். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக சகித்தால் அல்லாஹ் அந்த சோதனையை சுராக்காவை போன்ற சாதனையாக மாற்றுவான். வந்து பிடிக்க வந்த ஆளு இங்கிட்டு போங்கன்னு வழிகாட்டுறாரு. இதுதான் மார்க்கம். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கஷ்டம்தான், எடுத்து வச்சா அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அருட்கொடைகளை இந்த மார்க்கத்தின் வெற்றி வாசல்களாக வைத்திருக்கிறார். போன சுராக்கா என்ன செஞ்ச தெரிஞ்சு மக்காவுக்கு திருப்பி போயிட்டார். அபூஜஹல் வாசல்ல நின்று, சுராக்கா
என்ன பாத்தியா முஹம்மத அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரு கவிதை படிச்சார். நான் அந்த கவிதையின் ஒரு வரி மட்டும் சொல்றேன், தமிழாக்கம் மட்டும். நான் பார்த்ததை நீ பார்த்திருந்தால் முஹம்மதை பார்த்தேன் என்று என்னிடம் நீ சொல்லி இருக்க மாட்டாய். அவர் சொன்னது இந்த வாசகம் தான். முஹம்மத பாத்தியான்னு கேட்கிறார். ஹல் ரஅய்த முஹம்மத், நீ முஹம்மதை பார்த்தாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுராக்கா கவிதை படிக்கிறார். நான் பார்த்ததை நீ பார்த்தால் நான் பார்த்தேன் என்று உன்னிடத்திலே சொல்லி இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட அபூர்வத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் பார்த்தேன் என்றார். அன்பானவர்களே, இந்த மார்க்கம் அற்புதமானது. யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைக்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, அல்லாஹ் அற்புதத்தை அவர்களிடத்தில் இருந்து வெளிப்படுத்துவான். இது சத்தியம், இது வரலாற்று பாடம். அன்புக்கினியவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்ததில் மிக முக்கியமான 3வது தகவல் இது. 4வது திட்டமிடல். எல்லாத்துக்கும் திட்டமிடல். எடுத்தவனையும் போராட்டம், எடுத்தவனையும் வா 4 பேர் சேர்ந்துக்க, கொடி பொடி சண்டை போடுவோம் இல்ல. ஒவ்வொன்னையும் மார்க்கம் திட்டமிட வேண்டும். இதையும் ஹிஜ்ரத் சொல்லி தருகிறது. திட்டமிடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி வருகிறது, நீங்க புறப்படுங்க மதீனாவுக்கு. உடனே புறப்படல. பெருமானார் முதல்ல போய் அபூபக்கர் வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு ஆலோசனை நடக்கிறது. ஒரு தலைமையின் கீழ் அற்புதமான ஆலோசனை, திட்டமிடல். எப்படி திட்டமிடல்? அந்த மஷூரால எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் அபூபக்கர், அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா பின் அபூபக்கர், அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அடிமை ஆமிர் பின் ஃபுஹைரா. இந்த 5 பேர் உட்கார்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். என்ன செய்யணும், எப்ப புறப்படணும், எங்க போய் தங்கணும். திங்கட்கிழமை புறப்படணும், போய் நேரா தௌர் குகையில 3 நாட்கள் தங்கணும். அங்கிருந்து புறப்படணும். வியாழக்கிழமை மக்கால புறப்பட்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் தௌர் குகையில தங்கி தௌரினுடைய திங்கட்கிழமை என்று ஹிஜ்ரத் தொடங்கணும். அதுதான் ஹிஜ்ரி 1. திங்கட்கிழமை தான் ஹிஜ்ரி 1. எங்க போய் மக்கால சேரணும், எல்லாம் திட்டமிடல். எப்படி உணவு கொண்டு வரணும், யார் உணவை சமைக்கணும், அஸ்வாதா சமைக்கணும். அந்த உணவு எப்படி வரணும், உணவு கொண்டு வர யார், உணவு பார்க்க யார், உணவு பார்க்க வருபவரின் பாத தடங்களை அடிக்க யார், ஒட்டகம் எந்த வீட்டுல வளரணும், எந்த நேரத்துக்கு ஒட்டகம் சவுருக்கு வரணும். எல்லாம் திட்டமிடல். திட்டமிட்டு எக்ஸிகியூஷன். தெளிவான நேரங்களில் அதை செயல்படுத்தினார்கள். அன்பானவர்கள், இந்த சமூகத்திற்கு இந்த திட்டமிடல் தேவை. இது 4வது. 5வது மிக சுருக்கம் என்னவென்றால், அன்புக்கினியவர்களே, 5வது இந்த சமூகத்திற்கு தேவையானது அழகிய குணங்கள். இதுதான் இந்த சமூகத்தினுடைய அஸ்திவாரமே. குலுக்குல் ஹசன், அழகான குணங்கள் இந்த சமூகத்தினுடைய அஸ்திவாரம். நான் ஒரே ஒரு நிகழ்வு சொல்லி முடிச்சிடுறேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனப்போ ஒரு 2 சஹாபாக்களை இணைத்தார்கள். 2 சஹாபாக்கள் நான் முன்னால் சொல்லி இருக்கிறேன். 2 பேரை இணைச்சாங்க. அதுல ஒரு சஹாபி யாருன்னா சஅத் பின் ரபியா, இவர் அன்சாரி. இன்னொரு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், மக்காவினுடைய பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அத்தர் போட்டுட்டு தெருவுல நடந்தா சஅத் தான் போறது, அப்துர் ரஹ்மான் தான் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அவ்வளவு நறுமணமான அத்தர். அவர் கடந்து போனார்னா சில மணி நேரங்கள் தெருவில் அந்த அத்தரின் வாசம் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்குமா. அவ்வளவு விலை உயர்ந்த ஆள். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமானாரோட மதீனாவிற்கு வருகிறார். வந்தா இவங்க 2 பேரையும் சேர்க்கிறாங்க, சஅதையும் அப்துர் ரஹ்மானையும். சஅத் ரொம்ப ஏழையான சஹாபி. சஅத் என்ன செஞ்சாரு, கொண்டுட்டு போய் அப்துர் ரஹ்மான தன் வீட்டுல தங்க வைக்கிறார். தங்க வைக்கும் போது சின்ன வீடு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டுல இருந்த ஒரு பழைய பாய் எடுத்து வீட்டுக்கு நடுவுல ஒரு தூண், அந்த தூண்ல இப்படி நீட்டா கட்டிட்டு சொன்னாங்க, சஅத், அப்துர் ரஹ்மான், இது இனிமேல் சஅதுடைய வீடு அல்ல. இந்த பாதி சஅதுடையது, அந்த பாதி அப்துர் ரஹ்மானுடையது. இந்த பாதி சஅதுடையது, அந்த பாதி அப்துர் ரஹ்மானுடையது. இனிமேல் யார் கேட்டாலும் இது அவர் வீடு, இது என் வீடு என்று சொல்லணும். இங்க தங்குங்கன்னு படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. போய் இரவினுடைய நேரம் அப்துர் ரஹ்மான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அழுகை சத்தம். முழிச்சு பாக்குறாங்க, தான் படுக்கையின் பக்கத்துல சஅத் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார். உடனே கண் விழிச்சு கேட்டாங்க, சஅத் ஏன் அழுகிறீங்க? இல்லை, நாங்கள் பெருமானாருக்கு ஹஜ்ஜில் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? எங்களை நம்பி நீங்க வாங்க. இது பெருமானாருக்கு கொடுத்த வாக்குறுதி, அசல்ல. எங்களை நம்பி வாங்க, எங்கள் நாட்டில் பாதி, எங்கள் நாட்டை தருகிறோம், எங்கள் வளத்தில் பாதி தருகிறோம். எங்க நாட்டை தர்றோம், எங்க வளத்தில் பாதி தருகிறோம், எங்கள் இன்பம் துன்பம் எல்லாத்திலையும் பாதி தர்றோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதுக்கு என்னங்க இப்போ? இல்ல அப்துர் ரஹ்மான், நீங்க ஊரு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. சஅதுக்கு குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு. நான் அங்க போய் தூங்கினேன்னா எங்கள் இன்பத்தில் பாதியை தருகிறோம் என்று சொன்னது இங்கு நாங்கள் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து விடுவோம். நாங்க தூங்க மாட்டேன், மறுநாள் விடியட்டும்,
மக்காவில் இருக்கிற எந்த வீட்டில் பெண் இருக்கிறாளோ நான் போய் கேட்கிறேன், சாது கேட்கிறேன், கேட்டு அதுஃபா இலைக்கல் மஹர், உங்களுக்கான மஹரை நான் தர்றேன், நீங்க நிக்கா செய்யுங்க, யார் வேண்டும் நீங்கள் நிக்கா செய்யுங்கள், நீங்கள் நிக்கா செஞ்சு கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான உயர்வின் குணம் பாருங்கள். அப்துல் ரஹ்மான் நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நானே வர்றேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கூட்டிட்டு போறேங்கிறார், மஹரை நானே கொடுக்குறேங்கிறார். நாம என்ன செய்வோம்? அன்பானவர்களே, அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், துல்லூனி அல சூக், கடை வீதி எங்கன்னு கொண்டு போய் காட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். போன அப்துல் ரஹ்மான் களத்துல நின்று 10 வருஷம். பெருமானார் மரணிப்பதற்கு முன்னால் முழு மக்கா மதீனாவுடைய நம்பர் 1 கோடீஸ்வரர் யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் நம்பர் 1 கோடீஸ்வரர். அவர் நின்றார்னா, அவருடைய ஒட்டகம் நின்றுச்சுன்னா முழு மதீனாவையும் சுட்டு போட்டுரும், அவ்வளவு ஒட்டகம். எழுதுகிறார்கள், அவர்கள் மரணிக்கிற போது 1000 ஒட்டகம், 1000 ஆடு, 1000 மாடு, லட்சக்கணக்கான மைல் அளவிற்கான இடங்கள். மதீனாவில் மட்டுமே ஏக்கர்கள், 1000 ஏக்கர்கள் மதீனாவை தாண்டி மட்டுமே அப்துல் ரஹ்மான் இருந்துச்சார். அவ்வளவு பெரிய சொத்து குறித்தானவர். அவர் சாதிட்ட நிக்கிறாரு, இது முடியல, நான் நிறைவுக்கு வருகிறேன். சாதிட்ட நிக்கிறாரு, சாத், நான் எதுவுமே இல்லாம வந்த பையன், வீட்டுல என் சொத்துல எல்லாத்திலையும் பாதி கொடுத்தீங்கல்ல, நான் இவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிறேன், என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. சாத் சிரிஷ்ட அப்துல் ரஹ்மான் ஒரு மானக்கா செஞ்சுட்டு சொன்னாங்க, இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், இந்த உபகாரத்தை எதிர்பார்த்து நாங்கள் செய்யல, நாங்கள் எங்கள் ரப்புக்காக எங்கள் ரசூலுக்காக செய்தோம், கூலியை அங்க வாங்கிக்கிறோம் இங்க வேண்டான்ட்டாங்க, அங்க வாங்கிக்கிறோம் இங்க வேண்டான்ட்டாங்க. இதுதான் இஸ்லாம் வளர்ந்த பாதை. இந்த ஒரு சம்பவம் நான் 2-3 இடங்கள்ல சொல்லிட்டு, அன்பானவர்கள் எத்தனை படிப்பினை பாருங்க. சுயமரியாதை கொண்டு போய் நான் தர்றேன் நீ வான்னு சொன்ன போகும் கூட வாக்குறுதி பேணுதல். எத்தனை வியாபாரங்கள்ல, எத்தனை குடும்பங்கள்ல எந்த அளவுக்கு இந்த வாக்குறுதி பேணுதல் இருக்கு. அன்பானவர்களே, கண்ணியம், என் கண்ணியம் என் இஸ்லாம், நான் நின்று நான் உழைப்பேன். அன்புக்கினியவர்களே, இப்படி எக்கச்சக்கமான எத்தனை விஷயங்கள் சொல்லலாம். பிரதி உபகாரம் எதிர்பாராமை, நீ எதுக்குள்ள கொண்டு வாங்க, இவங்க 2 பேர், இந்த 2 பேர் உலகத்தின் தலை சிறந்த மாமனிதர்கள். உருவாக்கியது ஒண்ணுதான், உஹுவத்தை இஸ்லாம். பெருமானார் கைப்பிடித்து வைத்தார்கள், அந்த உறவு மலர்ந்து குணங்களாக செழித்தது. அன்பானவர்களே, இந்த குணங்கள் தான் இன்றைக்கு சமூகத்தில் தேவை. குறை பேசுறது, புறம் பேசுறது, மற்றவனை கேலி பண்றது, கிண்டல் பண்றது, கீழே இறக்கி விடுறது, இது இன்னைக்கு பரவி போயிடுச்சு. நல்ல குணங்கள் அழிந்து போய்விட்டது. என்னைக்கு நல்ல குணங்கள் மலருமோ சமூகம் மலரும். இதுதான் இஸ்லாம் தருகிற பாதை. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. இந்த ஐந்தும் அல்லாஹுவால் நாம் நிறைவேற்றப்பட்டோம் என்றால், அல்லாஹ் நம்மை கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியாளர்களை உருவாக்குவார். கேட்டோம், அல்லாஹ் அமல் செய்கிற தௌஃபீக்கினை தருவானாக. அன்புக்கினியவர்களை, வருங்காலங்களை இஸ்லாத்திற்கான காலங்களாக வெடியல் பாதையில் கொண்டு போவோம். அல்லாஹ் நம்மை தௌஃபீக் செய்வானாக. 3 அற்புதமான விஷயங்கள் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கடைபிடிக்கிற தௌஃபீக்கினை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.